மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்காரு. எது குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ட்ரோலா இவர் பேசினது போயிட்டு இருந்ததுல, கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா, 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, சிஎம் வெயிட்டா பண்ணுவாரு அப்படின்னு சொன்ன எல்லா விஷயங்களும் ட்ரோலா போயிட்டு இருந்தது. இது எல்லாத்துக்கும் நான் முட்டு கொடுக்குறேன், கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசினாரு அப்படின்றத பார்க்கணும்ல. சோ போய் பார்த்துட்டு வாங்க. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க, இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுவாங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா வேணாம்? நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசினாரு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோல மகேந்திரன் அவர்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா அப்படின்னு நான் பொதுமக்களை சொல்லல, இந்த மின்சாரத்தை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்கல்ல, அந்த அரசியல் பண்ற வெகு சில பேரை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த வெகு சில பேர்? டிஎம்கேல இருக்கவங்களா, இல்ல ஏடிஎம்கேல இருக்கவங்களா, இல்ல டிவிகே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் பவர் கட் ஆகுறதுக்கு டிஎம்கே கட்சி தான் காரணம் அப்படி சொல்ற டிவிகே பண்ற அரசியலா அப்படின்றது மகேந்திரன் அவர்கள் தான் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 2, 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, விஜய் அண்ணா வெயிட்டா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது இவர் எதற்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வரும்போது இதை சொன்னாராம், 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ட்டு. அதனால விஜய் அண்ணாவே சொல்லியிருக்காரே, நம்ம கத்துக்குட்டி தானே, நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு தான் நான் சொன்னேன், இதுக்கு எதுக்குடா என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற பாணியில இவர் பேசியிருக்காரு. அதனாலதான் தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழின்னு இப்ப நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். தலைவன் மாதிரி தானே தொண்டர்களும் இருப்பாங்க, இது புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் 3rd பாயிண்ட் ஒன்று சொன்னார். என்னன்னா, நான் 10th ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே பாஸ் ஆனால் 11th 12th எல்லாம் நம்மளால முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஓகே, இது மன்னிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். யார் வேணா படிக்கலாம், படிக்காம போகலாம், அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது. பட் சோலார் சிஸ்டம்னு ஒன்று சொன்னார்ல, அது ஓகே, அவருக்கு தெரியல அப்படின்றதுனால சொல்லிட்டாரு. இதை இது கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பாரு போல, மறுபடியும் நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆயிர போறோம் அப்படின்றதுனால. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோலார் பவர்டு ஏர்போர்ட் கொச்சியில இருக்கு. அங்க இவரு 2015ல போய் பார்த்துருக்காரு. பாரா, இந்தியாவில் இப்பேற்பட்ட ஒரு இடம் சோலார் பவர்ட்ல ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு இவர் பார்த்துருக்காரு. ஒரு ரிசர்ச்சை போட்டிருக்காரு. அப்போ போட்டாரா இப்போ போட்டாரான்னு தெரியல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம் அப்படின்றத 2011 இருந்து 2012 இடைப்பட்ட காலங்கள்ல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. 300 அடி சூரிய மின்சக்தி வசதியுடன் கூடிய கான்கிரீட் வீடுகள் அப்ப கட்டி கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இது ஒரு விஷயம் இல்லை. இந்த திட்டத்தின் கீழோ தனிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய விருப்பத்தின் கீழோ இப்ப சோலார் பேனல்ஸ அவங்க வீடுகள்ல இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப இதெல்லாம் புழக்கத்திலே இல்ல, சோலார் பேனல் அப்படின்றதே ஒண்ணு கிடையாதுன்ற மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் பேசுறது ரொம்ப சிரிப்பா இருக்கு. இப்ப நிறைய பேர் நம்ம சோசியல் மீடியாலே பார்க்க முடியுது, அரசு இந்த மாதிரியான ஒரு திட்டம் வச்சிருக்கு, மத்திய அரசு வச்சிருக்கு, மாநில அரசு வச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இதை பத்தி போடுறாங்க. மக்களுக்கு புரிதல் நிறைய பேர் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்பத்தியை விட இப்பதான் இதை பத்தின நாலேஜ் அதிகமா இருக்கு. ஆனா இவர் சொல்றாரு இதெல்லாம் இப்ப இருக்கான்னு கூட தெரியல அப்படின்றாரு. ஓகே, தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியில, அதனால அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நான் மக்களை கேலி கிண்டல்லாம் பண்ணவே இல்லைங்க, நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே மக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோல இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பாவம்ல, ஏன்டா இவரை இப்படிலாம் கலாய்க்கிறீங்க அப்படின்னு இருக்கு. ஆனா இவர் பேசின பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இவர் எவ்வளோ ஒரு அசால்ட்டா
பொதுமக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது கூட தெரியாம கரண்ட் கட்டானா என்ன, சோலார் பேனல்ல சோலார் சிஸ்டம்ல 2 ஒயரை சொருவி கரண்ட் வர வைக்க வேண்டியது தானே, என் வீட்ல இருந்தே கரண்ட் எடுத்துக்க வேண்டியது தானே. அவ்வளோ திமிரா பேசிட்டு இப்ப என் வீட்ல இருந்து நான் எப்படிங்க கரண்ட் எடுத்துக்க சொல்லுவேன்? நானே ஒரு பாவப்பட்ட ஜென்மம். நான் வந்து கரண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவ்வளவு கஷ்டத்தையும் நான் படுறேன் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மீனிங்ல சொன்னேன். நீங்க ஏங்க தப்பா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய முட்டு கொடுத்திருக்காரு. இது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. இப்ப சொல்லும்போது கூட அவர் சொன்னதுக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி தெரியல. நீ ஏன் என்ன ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குற, அதெல்லாம் கிடையாது, நான் இப்படிதான் சொன்னேன், ஏத்துக்கணும், ஏத்துக்கோ, இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மாஸ்டர் மகேந்திரன் மட்டும் இல்லாம டிவிகேக்கு முட்டு கொடுக்குற, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர், பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு தெரியுமா? டைம் கொடுங்க அப்படின்றது ஒண்ணு. டிஎம்கே ஆட்சியில நடக்காததா டிவிகே ஆட்சியில நடந்துச்சு அப்படின்றது. டிஎம்கே ஆட்சி வேணான் தான் அவங்களுக்கு ஓட்டு போடல. இப்ப மாற்றம் வேணும் தான் நிறைய பேர் டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டு சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் டிஎம்கே தான் காரணம், டிஎம்கேன்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களே ஆட்சியில இருந்திருக்கலாம் அப்படின்னு சில மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சில மக்கள் எப்பவும் போல டிவிகேக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இதுல நீங்க எந்த பக்கம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மகேந்திரன். ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அதில் நான் பேசின நிறைய விஷயங்கள் பயங்கரமாக ட்ரால் ஆச்சு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேருந்து இன்னைக்கு காலைல யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. யாரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறனோ, நான் யாரோட கருத்துக்கெல்லாம் கரெக்ட், இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தனோ, அவங்க எல்லாருமே என்னை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு செகண்ட் நினச்சிருந்தா மகேந்திரன் இதை சொல்ல வரல, இதை தான் சொல்ல வந்திருந்தாரு, அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அவங்க சொல்லலை. இட்ஸ் ஓகே. இது நான் தானே பேசினேன், சார் சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துடலாம், அண்ட் என்னோட மக்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான். கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமான்னு நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். நீங்கள் கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துருமான்ட்டு. அதுக்கப்புறம் 6 மாதம் டைம் கொடுங்க, நீங்கள் கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில், அன்பில், ஸோ அவரே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸில் தான் நான் சொன்னேன். அவர் 6 மாதம் டைம் கொடுங்க, கேள்வி மட்டுமே கேட்காதீங்கன்ட்டு. அதுவும் வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது. அண்ட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொன்னேன். எஸ், அது என்னுடைய தப்பு தான், அது என்னோடய வார்த்தை பிழை தான். நான் ஒன்றும் பயங்கரமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10th முடிச்சுட்டு அப்புறம் 12th போய் 11th 12th ஐயோ படிக்க முடியாமல் நடுவிலே ஓடி வந்துட்டேன். ஸோ ரொம்ப சாதாரண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் நான் தப்பாக சொன்னேன். அதை நான் வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பவர்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பேனல்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். அங்கே நான் சரியாக என்னால் சொல்ல முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். 2015 கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்ம கேரளாவில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த என்டையர் ஏர்போர்ட்டும் சோலார் எனர்ஜி சோர்ஸில் தான் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்டையர் ஏர்போர்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சுற்றி சோலார் பேனல்ஸாக தான் இருக்கும். அதில் வர்ற அந்த எனர்ஜி சோர்ஸில் தான் அந்த ஏர்போர்ட்டே ரன் ஆகிட்டு இருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட். நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ நினச்சிருக்கேன், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம கிராமத்தில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அங்கே ஒரு கவர்மெண்ட் செஞ்சுதே, இந்த நம்ம ஊரில் கவர்மெண்ட்டே செய்யலையா அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா 2011 அன்னைக்கு சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களோட வீட்டு மனை திட்டத்தில் வீட்டுக்கு மேலே சோலார் பேனல்லாம் வச்சு செட் பண்ணி ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க? மக்கள் கரண்ட் இல்லாத நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஃப்ரீ சோர்ஸ், இந்த ஃப்ரீ எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதில் மக்கள் ஓரளவுக்கு பயனடைவாங்கன்ற ஒரு டெக்னாலஜி. அன்றைக்கி நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இந்த 2026 நம்ம டெக்னாலஜி நல்லாவே நம்ம அதை புரிஞ்சிருப்போம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் சொன்னேன், என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்கணும். நான் எப்படி என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துப்பாங்க? என் வீட்லேயும் கரண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, நான் இப்படியே இருக்கேன், கஷ்டப்படுறேன், இந்த மக்களாக கஷ்டப்படுறேன்னு தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயங்கரமாக தப்பாக கன்வே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, மகேந்திரனுக்கு பயங்கர திமிரு, அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர திமிரு, ஒரு டேரக்டர் மாதிரி கால் மேலே கால் போட்டு என்ன சீன் இப்பெல்லாம் கேட்டான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை.
என்னை பற்றி பேசின அண்ணாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னன்னா என் பேரெல்லாம் சொல்லியிருக்கீங்க, எப்போ நான் நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ சொன்னேன், இல்லை மகேந்திரா, உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நான் சும்மா இதை விளையாட்டுத்தனமாக பேசி சும்மா ஒரு ஃபன்னுக்கு அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. சரி நான் பரவாயில்ல, நான் விட்டுட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் அதையும் கிளறிட்டு இருக்கீங்க. மகேந்திரன் திமிரு ஆட்டிடியூட் அவன் யாருமே மதிக்க மாட்டான். அண்ட் இன்னொரு அலிகேஷன் இருக்குது, இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து மகேந்திரன் மக்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறேன், ஏராளமாக பேசுகிறான்ட்டு. ப்ளீஸ் எனக்கு அந்த மாதிரி பட்டத்தெல்லாம் கொடுத்துறாதீங்க. இன்றைக்கி நான் ஒரு வேளை சோறு சாப்பிட்றேன், அதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். இவ்வளோ முக்கியமான இந்த மக்களை நான் எப்படிலாம் இருப்பேன்? என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் நான் இந்த மக்களை எவ்வளோ விரும்புகிறேன், அவங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான பேர்லாம் கொடுத்துறாதீங்க. இப்போ நான் சரியாக நடிக்கலை அப்படின்னா, என் படம் நல்லா இல்லை நீங்கள் சொல்லுங்கள், மகேந்திரன் சரியாக நடிக்கலை, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் நல்ல ஆக்டராக இருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ்லாம் ப்ளீஸ் என் மேலே வைக்காதீங்க. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக போய் நிறைய பொதுமக்கள் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தா என் மனசுலேருந்து என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட சாரியை கூட நான் கேட்டுக்கிறேன், என்னோட மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன். என் மக்கள்கிட்ட கேட்கல எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். எனக்காக டைம் எடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும், இந்த மாதிரி கஷ்டமான ஒரு டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரை கால் பண்ணவங்க, டெக்ஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஆல்.